அம்மாவை பெருமைப்படுத்தும் ஒரு அற்புத பாட்டு மற்றும் அனைவரின் ஃபேவரிட்டான ஒத்த சொல்லால பாட்டு என நெல்லைக்கு வந்திருந்த பாடகர் வேல்முருகன் இன்று தனது திருமண நாளை முன்னிட்டு தசைத்திறன் குறைபாடுக்கான சிகிச்சை மையத்தில் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாட்டு பாடி கொண்டாடினார். நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் மயோபதி எனும் பெயரில் தசைத்திறன் குறைபாடு உடைய குழந்தைகளுக்கான சிகிச்சை மையம் உள்ளது. நெல்லை அடுத்து வல்லநாடு ஊர் கோவில் திருவிழாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று நெல்லை வந்திருந்த திரைத்துறை பின்னணி பாடகர் வேல்முருகன் இன்று தனக்கும் தனது மனைவிக்கும் திருமணம் முடிந்து 19 ஆண்டுகள் ஆகிறது. இந்த திருமண நாளில் நான் நெல்லையில் இருப்பதால் தசைத்திறன் பாதிப்பால் சிறப்பு சிகிச்சை பெறும் குழந்தைகளுடன் திருமண நாளை கொண்டாடுவதற்காக வந்துள்ளேன் என தெரிவித்தார். அங்கு சிகிச்சை பெறும் குழந்தைகள் மற்றும் செவிலியர்கள் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். குழந்தைகள் பதிலுக்கு ரோஜா செண்டு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் உள்ள குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக அம்மாவை நினைவு கூறும் பாடல் ஒன்றை அருமையாக பாடினார். கேட்ட அனைவரும் மெய்மறந்து ரசித்தனர். அடுத்ததாக சினிமாவில் தனது குரலுக்கு அடையாளமாக அமைந்த ஆடுகளம் திரைப்படத்தில் தனுஷுக்காக பாடிய ஒத்த சொல்லால பாடலை இன்று குழந்தைகள் மற்றும் அவர்களின் தாய்மார்கள் மற்றும் செவிலியர்களுக்காக பாடினார். இதனை அனைவருமே உற்சாகமாக ரசித்து கேட்டனர். அடுத்த ஆண்டு திருமண நாளில் தனது மனைவி கலாவை அழைத்து வருவதாக கூறியுள்ளார். வேல்முருகனின் மனைவி கலா பரதநாட்டிய ஆசிரியர் என்பதால் குழந்தைகள் முன்பு தான் பாட மனைவி ஆடுவார் என நகைச்சுவையாக கூறினார். இந்த நிகழ்வில் மயோபதி மருத்துவமனை மருத்துவர் ராமசாமி மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இப்போ இன்னைக்கு எங்களுடைய திருமண நாள் 19வது ஆண்டு, அதாவது 19 ஆண்டு ஆரம்பிச்சாச்சு. உண்மையிலேயே முருகன் அருளாலையும் கடவுள் அருளாலையும் சிறப்பாக இந்த வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்குது. இந்த தருணத்தில் ஒவ்வொரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, கல்யாண நாளாக இருந்தாலும் சரி, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஹோமோ இல்லை ஆர்கனைஸோ ஏதாவது ஸ்கூலோ இல்லை முதியோர்கள், நம்ம அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம தாய் தந்தை போய் பார்க்க மாதிரி தான் நினச்சி போவேன். அதே மாதிரி இன்றைக்கி இங்கே திருநெல்வேலியில் வல்லநாட்டில் அற்புதமான தம்பிராட்டி அம்மனுடைய கோயில் திருவிழாவுடைய கச்சேரி. அப்போ என்னுடைய அருமை நண்பர், அதாவது அவர் குருநாதர் சார் என்ன வேணாலும் சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, நம்மெல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அவர் எத்தனையோ பேருக்கு கடவுளாகவே வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம மயோபதி ராமசாமி சாருடைய இந்த ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி திருமண விழாவை கொண்டாடுறதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா மற்றவங்கள்லாம் ஆதரவற்றவங்களுக்கு வேணால் பாதுகாப்பு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்க எல்லாருமே பாதுகாப்பு இல்லாமல் இன்னொன்று, அவங்க திரும்பவும் தன்னுடைய நார்மல் நிலைமைக்கு அவங்க திரும்ப அவங்க நடந்து இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட 300 பேஷண்ட் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேஷண்ட்டாவது இது வரைக்கும் சரியாக இருப்பாங்க. ஒரு 100 பேராவது நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட அவர் நடக்கும்பொழுது அப்படியே ரொம்ப இதாக, ஆனால் சில நேரத்தில் நம்ம கண்ணீர்லாம் முதல் தடவை வந்தப்போலாம் அழுதே போயிட்டேன். என்னால் உள்ளே எல்லாருமே பார்க்க முடியல, அவ்வளோ சங்கடமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் அவங்க நம்ம அழுது அவங்க இன்னும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசி இன்றைக்கி அவங்களெல்லாம் பாட்டு பாடி வாழ்த்தி எங்கள் திருமண நாளை கொண்டாடுறதுல உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு டாக்டர் சாருக்கும் மற்றும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அதேமாரி அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய குழந்தை மாதிரி, வீட்டு குழந்தை மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த குழந்தைகள் எல்லாமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், பார்வைப்பட்டாலே போதும், பார்வைப்பட்டாலே போதும். ஆக்க கட்டி பழகுனதும் ஆடு கட்டி மேய்ச்சதெல்லாம் ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, வெறுந்தர விரிப்புல நாம் படுத்து கிடந்ததெல்லாம் ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, இரசல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேல துணி சோக கதை புரியும்,
கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயினிக்கும் நீ சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயினிக்கும். நன்றி, தேங்க்யூ. நேர் விருப்பம். ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊற்றி வச்சு நித்தங்குடிச்சேன் என கொண்டாடா அட பொட்ட காட்டில் ஆலங்கட்டி மழை பெஞ்சி யார் ஒன்று ஓடுறத பாரு அட பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால ஏதோ ஆனேண்டா என் பவுடர் டப்பா தீந்து போனத அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனது நான் குப்புறக்கா படுத்து கிடந்த என்ன குதிரை மேல ஏற்றி விட்டாயே ஒன்றும் சொல்லாம உசிர தொட்டாய மனசை இனிக்க வச்ச சீனி மிட்டாய. அம்மாவே பாடுறாங்களே கூட. தேங்க்யூ. ரொம்ப இடத்துல இன்னைக்கு எங்களுடைய திருமண நாளை வந்து பாடல் மூலமாகவும் அதே மாதிரி இவங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி தெய்வமே. தேங்க்யூ தெய்வமே. தேங்க்யூ.